Taste the Daily. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நேயர்களே, இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதிக்க இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பு மூலமாக தெரிஞ்சுக்கலாம். திமுக கூட்டணியில் இருப்பதால் எல்லா கட்சிகளும் திமுகவின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும், திமுக நடத்தும் மக்கள் விரோத ஆட்சிக்கு ஒத்து ஊத வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது அறிவாலயம். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியின் நிலைப்பாடு, வளர்ச்சி என்ற எண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அதற்கே ஆபத்து வரும்போது சீறி பாயத்தானே செய்வார்கள். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணிக்குள். நெல்லையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் வாக்கு திருட்டு தொடர்பான மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் அனைவரும் ஆட்சியில் பங்கு வேண்டும், சுயமரியாதை வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது தவறல்ல. காங்கிரஸ் தொண்டர்கள் கேட்பது அவர்களது உரிமைதான். உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தல் என எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பங்கு வழங்கப்பட வேண்டும் என அக்கட்சியினர் நினைப்பது அவர்களின் உரிமைதான். அதனால்தான் வரும் தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரசுக்கு மரியாதையும் அதிகார பங்கும் தேவை. அதை நிச்சயம் நாங்கள் கேட்போம் என காங்கிரஸ் தொண்டர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் ஓட்டுக்காக மட்டுமே அவர்களை கூட்டணியில் வைத்துக் கொண்டிருக்கும் திமுகவுக்கு அது பிரச்சனையாயிற்றே. ஏற்கனவே திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் விசிகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதால் கட்சியை விட்டே நீக்கப்பட்டார். 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டும், சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை பலத்தை அதிகரிக்க வேண்டும். 2021 தேர்தலில் திமுக ஒதுக்கிய குறைந்த தொகுதிகளை ஏற்றுக்கொண்டோம். அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டது கிடையாது. அத்தகைய அணுகுமுறை இந்த தேர்தலில் தொடரக்கூடாது என சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் பேசியிருக்கிறார். அந்த லிஸ்டில் தற்போது காங்கிரஸ் கட்சியும் இணைந்திருப்பதால் தான் திமுக கூட்டணிக்குள் சலசலப்புகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கிறது. சமயம் பார்த்து திமுகவின் கூட்டணி கட்சிகள் தங்களின் பங்குக்கு முறைக்கிறார்கள், சம்பவம் செய்ய பார்க்கிறார்கள். இதுதான் திமுகவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத திமுக வரும் 2026 தேர்தலை எப்படி சந்திக்க போகிறோமோ என்று எண்ணி கைகளை பிசைந்து கொண்டு நிற்கிறது. ஆக திமுக கூட்டணியில் புகைந்து கொண்டிருக்கிறதா அரசியல் பகை? கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியால் மன உளைச்சலில் இருக்கிறதா திமுக தலைமை? காங்கிரஸ் கட்சி திடீரென ஆட்சியில் பங்கு கேட்பது ஏன்? திமுக கூட்டணியில் புகைச்சலை கிளப்பிவிட்டதா காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் ஆட்சியில் பங்கு கேட்கும் காங்கிரஸ் கட்சி, திமுக கூட்டணியில் புகைச்சலை கிளப்பிவிட்டதா காங்கிரஸ் கட்சியின் கோரிக்கை அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்காக அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அதிமுக சார்பாக திரு காசிநாத பாரதி அவர்கள், பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ராமன் அவர்கள், இணைய வழியில் இணைகிறார் வழக்கறிஞர் திரு மகேந்திரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். காசிநாத பாரதி சார், நிகழ்ச்சி மூலம் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். திமுக கூட்டணியில் நீண்ட நாளாகவே இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாளாகவே இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த கோரிக்கை, அந்த குரல் வலுத்து கொண்டே இருக்க என்ன காரணம்? திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போல தனிச்சே நின்று எல்லாம் ஆட்சி அமைச்ச வரலாறு கிடையாது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2016 தனித்தே நின்று 44.5% வாக்குகளை வாங்கி கண்ணு கட்டிய தூரம் முறை எதிரிகளே இல்லை என்று கொக்கரித்த காலம் உண்டு. இன்றைக்கும் அதே இடத்தை எடப்பாடியார் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தின் மூலம் ஏறக்குறைய அந்த இடத்தை தாவி பிடித்து விட்டார் என்றே நாங்கள் கருதுகின்றோம். நிச்சயமாக 2026 16 எப்படி ஒரு மாற்றம் நடந்ததோ, 16 எப்படி மிகப்பெரிய ஃபுல் ஸ்விங் வெற்றியை பெற்றோமோ அதை போல் பெறப்போகிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே கூட்டணி இல்லாமல் அவங்க நிற்க முடியாது. அது இல்லாமல் புலிக்கு பயந்தவங்களாம் என் மேலே படுத்துக்கிடுங்கன்னு சொல்கிறது போல் இந்த கூட்டணியை வச்சு தான் அவங்க ஒப்பேற்றிக்கிட்டே வர்றாங்க. அதனால் இந்த கூட்டணியை விட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை.
அந்த மாதிரி அவங்க ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்க ஆட்சியில் பங்குன்னெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஆட்சி அமைஞ்சால் தானே பங்கு, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சும்மா நம்ம கற்பனையில் நம்ம பேசிக்கிறோம், ஒரு விவாதத்துக்காக பேசுகிறோம். ஆட்சி அமைய பொருள் அப்புறம் இதுக்கு பங்கு அவங்களுக்கு. இப்போதைக்கு என்னென்னா காங்கிரஸ் மாநாட்டில் வந்து ஏற்கனவே ஓரிரு மாதங்களுக்கு முன்பு முன்னாள் தலைவர் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கடலூரில் நடைபெற்ற மீட்டிங்கில் என்ன சொன்னார்னா வந்து சக்கையை நம்மிடம் அளித்துவிட்டு திமுக சாரையை எப்போதுமே அவர்கள் குடித்து விடுகிறார்கள், இந்த முறை அது மாதிரிலாம் விட்டுறக்கூடாது, ஆட்சியில் பங்கு வேணும்னு அவர் முதல்ல துவக்கி வைத்தார். அதற்கு அடுத்ததாக திருநெல்வேலியில் நடைபெற்ற அந்த வாக்கு திருட்டு மக்களினுடைய மனங்களில் சென்று வாக்குகளை திருட முடியாதவர்கள் வாக்கு திருடி ஜெயிக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான புனைச்சுருட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விடுங்க. அந்த மாநாட்டில் நடந்த அகில இந்திய பொதுச் செயலாளர் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு காப்போம்னு சொன்னார். இப்போ 2 நாட்களுக்கு முன்பு அந்த அஇஅதிமுக காங்கிரஸ் கட்சியினுடைய தரவுகள் பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள், எங்களுக்கு காங்கிரஸ் தொண்டர்களுக்கெல்லாம் தன்மானம் இருக்குது, நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு காப்போம், நாங்கள் எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம், உள்ளாட்சியிலேருந்து ஆரம்பித்து அனைத்திலுமே எங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்படணும்னு அவர் சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தான் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆதவ அர்ஜுனா, அன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆட்சியில் பங்கு வேணும்னு. ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணி கட்சிகள் இந்த கோரிக்கையை முன் வச்சுட்டாங்க. ஆமாம், முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான தேவையில்லைங்கிற கருத்து நாங்க பதிவு வைக்கிறோம். என்ன கேள்வி எழுதுனா சார், இந்த கூட்டணி கட்சிகளால் நீண்ட காலமாவே திமுக கூட பயணிச்சுட்டு இருக்கவங்க தான். ஆனா கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தல் சமயத்துல இந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கூட்டணி அமைக்காது, நமக்கெல்லாம் ஒரு வாழ்வு இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பாஜகவோடு கூட்டணி அமைத்து நம்ம ஒரு 21, அவங்க ஒரு 18, ஏறக்குறைய 38, இன்னொரு 2% வாக்குகள் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆளுங்கட்சியாக ஆவதற்கான வாய்ப்பை யாரும் தட்டு பிரித்து விட முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திமுக என்ன நினைக்கும்னா வந்து நம்ம அதிகமான தொகுதிகளில் நின்று தான், ஏன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைய அதிக தொகுதியில் திமுக நிற்கணும்னு திமுக நினைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு வருகின்ற போது நமக்கெல்லாம் இருக்கிற சீட்டை வந்து ஏற்கனவே 63 நாயன்மார்கள் அவங்க வந்து 2011 இதில் 11 வாங்கியது போல் மிரட்டி வாங்கியது போல் திமுகவை மிரட்டி தான் வாங்கினாங்க. மேல்மை இதில் வந்து ரெய்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அறிவாலயத்தில், கீழ் இதில் வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி 63 தொகுதிகளை பெற்றாங்க. அப்புறம் 29 அணிச்சு, 15 அணிச்சு, இப்போ 29 அணிச்சு, இப்படி தொகுதிகள் குறைந்து கொண்டே வருகின்ற போது இப்போ வெற்றிக்கான வாய்ப்பு ரொம்ப நேரோவாக வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப குறுகி வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக என்ன நினைக்குன்னா ஒரு 150 தொகுதியில் நின்னாதான் ஏதாவது பண்ண முடியுமான்னு அவங்க கற்பனை பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில் நமக்கான தொகுதிகள் இன்னும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு அஸ்திரத்தை எடுத்தோம்னா தான் ஏற்கனவே இருக்கிற அந்த 25 தொகுதி 24 தொகுதியாவது கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இவங்க இதெல்லாம் வந்து பாஜகவோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அமைவதற்கு முன்பு இவங்க செய்த கற்பனைகள்லாம் வேற. ஆனால் இன்றைக்கு வந்து நிச்சயமாக 26 அதுவும் எடப்பாடியார் அவர்கள் செல்கின்ற பிரச்சாரத்தில் எல்லாம் கூடுகின்ற கூட்டத்தை பார்க்கின்ற போது நீங்கள் ஒரு சில நடிகர்கள் வர்றாங்க, பெரிய கூட்டம் வருது அப்படின்லாம் சொல்லுங்கள். அவெல்லாம் மொபிலைஸ்டு பை ஆல் ஓவர் தமிழ்நாடு. இப்போ எடப்பாடியாருக்கு வந்து நாங்கள் வந்து வேதாரண்யத்தில் கூட்டத்தை இது பண்ணோம்னா நாங்கள் வந்து திருத்திரமுடியில் நடக்கிற கூட்டத்துக்கு நாங்கள் போகிறதில்ல. அந்த பூத் கமிட்டியில் அந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணுறாங்க. இந்த கட்டமைப்பை தமிழகத்தில் வேறு எந்த கட்சிக்கும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில் 3 இடம் எடுத்து அங்கே ஒரு 30,000 பேரை கூட்டுறோம்னா ஒவ்வொரு வில்லேஜ்லையும் இருந்து 4 வேணும் 5 வேணும் வரணும். இந்த அளவுக்கு வருவதற்கான கட்டமைப்பு பாக்கி கட்சிகளில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியிலையும் தமிழகத்தில் திமுக உட்பட எந்த கட்சியிலுமே கிடையாது. அதாவது திமுகவும் அதிமுகவும் எல்லா இடத்துலையுமே சமகாலத்தோடு இருக்கும். ஒரு இடத்துல செயல்பாட்டாளர்கள் மூலமாக கூட இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போது பொதுமக்களுடைய வெறுப்பும் சேர்ந்ததற்கு பிறகு இன்னைக்கு பொதுமக்களுடைய கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய கூட்டணியாக வந்து புரியுது. இங்கே என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்ப புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் 2016 தனித்து போட்டியிட்டு வென்று மிகப்பெரிய சாதனை படைச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை இப்ப எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் உருவாக்கி இருக்கிறதன் காரணமாக இப்ப கூட்டணி கட்சிகள், திமுக இருக்க கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களா திமுகவுக்கு எதிராக? அதுதான் சொல்றோம். அவங்களுக்கு என்ன, அவங்க நிக்க வேண்டிய தொகுதி கூட வந்தாதான் அவங்க வெற்றி பெற முடியுங்கிறத அவங்க யோசிச்சு பார்க்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற அபரிமிதமான வெறுப்புல தான் அவ்வளவு கூட்டுறாங்க, மொபிலைஸ் பண்றாங்கன்னா இந்த மொபிலைசேஷனை தமிழகத்தில் இருக்கிற வேற எந்த தலைவருக்கு பண்ண முடியும்? தமிழகத்தில் இருக்கிற வைகோ இருக்காரு, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த மொபிலைசேஷனை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஈர்ப்பு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். நான் 2019 எடப்பாடியார் அவர்கள் இங்கே கஜா புயல் சமயத்தில் வேதாரண்யம் வந்தபோது பார்த்துருக்கிறேன். அப்போது ஒரு பெரிய கூட்டம்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எமர்ஜென்சி லீடராக மாறிட்டார். இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்தால் எவ்வளவு கூட்டம் கூடுமோ அதை போல கூட்டம் இன்றைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு இடத்தில் மட்டும் இல்லை, மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எமர்ஜென்சி பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்து ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து அந்த தொகுதி
தொகுதிக்காக ஏதோ ஒன்று ஏறக்குறைய வந்து 2011 to 2021 வரைக்கும் 21 மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறோம். அப்ப ஏறக்குறைய வந்து 11 மருத்துவக் கல்லூரிகள் எடப்பாடியார் பேரில் அந்த 4.5 வருஷத்துல கொரோனா பேரிடரிலையும் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு செல்கின்ற போது இங்க நான் இதை செஞ்சிருக்கிறேன், அங்க நான் இதை செஞ்சிருக்கேன். நாகப்பட்டினத்தில் ஒரத்தூர்ல மருத்துவக் கல்லூரி, மீன்வள பல்கலைக்கழகம், ஆசியாவிலே எங்கேயும் கிடையாது, நாகப்பட்டினத்தில் மட்டும்தான் மீன்வள பல்கலைக்கழகம். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டி ஒரு கொரோனா பேரிடரிலும் ஒரு மிகப்பெரிய மக்கள் நல அரசை எடப்பாடியார் அமைத்ததால் அந்த 7.5% இடஒதுக்கீடாக இருக்கட்டும், எங்க தஞ்சை மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்ததாக இருக்கட்டும், 22,000 ஏரிகளை தூர்வாரியதாக இருக்கட்டும், இப்ப இந்த செக்மெண்ட்ல MBBS சேர்ந்திருக்க மாணவர்களோடு சேர்த்து 7,300 மாணவர்கள் மருத்துவ படிப்பை கனவு கூட காண முடியாத மாணவர்கள் 7.5% புரியுது சார். ஆனா இது இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த காங்கிரஸ் கட்சியில மட்டும் கிட்டத்தட்ட பெரும்பாலான தலைவர்கள் வந்து இந்த கோரிக்கை முன் வச்சுட்டாங்க. எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும், அதிக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அப்படின்னா கடந்த கால தேர்தல்லாம் பார்த்தோம்னா இப்போ 2006 திமுக 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து 2016 41 சீட்டு, கடைசியாக நடந்த 2021 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 25 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ திமுக கூட்டணியில் நம்ம இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு தேர்தலுக்கும் நம்ம தேய்ந்து கொண்டே வரோம், இல்ல நம்மளோட சுயத்தை இழக்கிறோம் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? இப்போ நிச்சயமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக வந்து எத்தனை சீட்டு கொடுத்தாலும் இவங்க 15 தானே ஜெயிக்கிறாங்க. நீங்க 100 சீட்டு கொடுத்தாலும் இவங்க 15 தான் ஜெயிக்க போறாங்க. தென் மண்டலத்துல கொஞ்சம் இருக்கு, தென் மாவட்டத்துல கொஞ்சம் இருக்கு காங்கிரஸ் பெரிய. அது மக்கள் கையில இருக்குல்ல, அதெல்லாம் அது வந்து திமுக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை தானே பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற போது தான் இவங்களுக்கு குறைச்சு கொடுக்குறாங்க. அடுத்து இவர்களுடைய சுயபலத்தை இவங்க நிரூபிக்கணும். இன்னைக்கு வந்து சுயம் இழந்து போய் அதுவும் வந்து திமுக கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகு நாங்க 10 ஆண்டுகளா இருக்கிறோம்னா ஏதாவது ஒரு மக்கள் நல அரசு இப்ப 21 இருந்து இப்ப நடந்த அரசு ஒரு மக்கள் நல அரசு, அற்புதமான அரசுங்க, இது பின்னால நாங்க நிக்கிறோங்கன்னு சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த போது உங்களை ஏற்றுக்கொண்டார்கள் 21. இப்ப ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு அந்த அரசுக்கு எதிரான ஆண்டி இன்கும்பன்ஸ்ங்கிறது வந்து இன்னைக்கு தமிழகத்துல வெறுப்பாக, மக்கள் அலை வந்து வெறுப்பாக மாறி இருக்கிறது. அதுதான் எடப்பாடியாருக்கு லட்சக்கணக்கில் கூடுது, சும்மா கிடையாது. ஏறக்குறைய வந்து இந்த தூய்மை பணியாளர்களை அடிச்சு ஏற்றினதுலேருந்து சாம்சங் தொழிலாளர்களை நடுஇரவில் அடிச்சு ஏற்றினதுலேருந்து இப்படி மக்கள் விரோத ஒரு அரசை நடத்தி கொண்டு இருந்து விட்டு அவர்கள் பின்னால இவர்களெல்லாம் கிளைக்கழகங்கள் போல நியாயமான விஷயங்களை, அதாவது நேற்று கூட ஒரு போராட்டம் நடந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க, இஸ்ரேல் காசாவுக்கு எதிராக காசாவில் நடக்கின்ற படுகொலைகளை கண்டித்து இதே நபர்கள், இதே திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இங்க அடிச்சு ஏத்துனாங்களா? அவங்களும் தமிழர்கள் தானே, தமிழர்களுக்காக போராடினாங்களா? மனிதாபிமானத்தை பத்தி அங்க பேசுறவங்க இங்க உள்ளூர்ல இருக்கிற மனிதாபிமானத்தை இழந்து விடுகிறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க, யார் மக்களுக்காக செயல்படுறாங்க, யார் வந்து பொய்யாக போலி நாடகத்தை போடுங்க. இங்க ஒரு கருத்தை உங்களுக்கு பதிய வைக்க விரும்புறேன். 2016 மக்களுடைய அடிப்படை விருப்பத்திற்கு மாறாக ஒரு மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சது. அதில் இருக்கிற எந்த ஒரு கட்சி தனியாக இருந்தாலும் 4.5 3.5 பெற்றிருக்கும். ஆனால் மொத்தம் இருக்கிறாங்க 11 கட்சிகளும் சேர்ந்து 3.4% வாக்குகளை தான். அதே போல இன்றைக்கு மக்களுடைய அடிப்படை விருப்பத்திற்கு எதிராக இந்த கூட்டணி தொடர்ந்து கான்கிரீட்டா இருக்கிறதா ஒரு போலி வேடத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனுக்கு எதிரான இந்த கூட்டணி 2026 துடைத்து தூர எறியப்படுங்கிற கருத்தை பற்றி முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசுவோம். ராமன் சார், திமுக மீது இருக்கக்கூடிய இந்த அதிருப்தியின் காரணமாக தான் இப்ப கூட்டணி கட்சிகளை எங்க நம்ம திமுகவிலே தொடர்ந்தோம்னா அது எதிர்காலத்தில் நம்மளுக்கு அரசியல்ல ஒரு வளர்ச்சி இல்லாம போயிடும் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் உணர்ந்ததுனால தான் இப்ப குரல் கொடுக்குறாங்களா, இல்ல நமக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறனால குரல் கொடுக்குறாங்களா? காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணியில் இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே கடந்த ஒரு 6 மாதமாக தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டார்கள். எப்படி என்றால் 4 ஆண்டு காலமாக இவர்கள் என்ன செய்கின்றார்கள், எப்படிலாம் மக்களை ஏமாற்றுகின்றார்கள், எதிர்க்கட்சிகளை எப்படி வந்து மக்கள் மத்தியில் பொய்யாக சொல்லி எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து பிரச்சாரம் அப்படி இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு வருகின்ற போது அது எப்படி டைவர்ட் செய்கிறாங்க என்பதை திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களே திமுக ஆளுங்கட்சிக்காரங்க மதிக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னைக்கு திமுக கூட்டணியில் எல்லாருமே திமுக தலைமை இந்த ஆட்சியில் மக்களை ஏமாத்துறதுக்கு வச்சிருக்க பேரை பார்த்தீங்களா, அவங்களுக்கு விளம்பர மாடல் ஒரு அரசு நம்ம சொல்கிறாங்க, ஊழல் மாடல், திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி இதெல்லாம் பொய்யான சொல்லி ஒரு குடும்பத்துக்கான அரசு இது மக்களுக்கான அரசு அல்ல. ஒரு குடும்பம் வாழ்வதற்காக இன்னைக்கு ஒரு ஆட்சி நடத்த அப்போ மக்களை எப்படி ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறப்ப நம்ம கூட்டணியில் இருக்க நம்மளே ஏமாத்துறாங்க. அப்படி இனிமேல் இவங்க கூட நம்ம வந்து பயணம் பண்ணா இது ஹாப்பி ஜர்னி கிடையாது, இது பிரேக் டவுன் ஜர்னியான ஒரு நிலைப்பாடு உருவாகிவிடும் என்ற நிலைப்பாடு. என்ன அப்படி திமுக அரசு கூட்டணி கட்சியில எந்த விதத்துல ஏமாத்துதுன்னு சொல்றாங்க? அதாவது ஏமாற்றல் என்றால் காரணம் என்றால் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும் ஒரு குறிப்பிட்ட 1-2 விரலி விட்டனக்கூடிய 1-2 தலைவர்களை மட்டும் திமுக தன் கைவசம் வைத்துக் கொள்ளன. அந்த கைவசம் வைத்துக் கொள்ள தலைவர்களுக்கு தொகையாகவும் செல்வமாகவும் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் சொல்றாங்க.
அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து அதே மாதிரி இந்த கூட்டத்தில் இன்னொரு கட்சிக்கும் அப்படிதான் வந்தது, அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க. ஆனால் திமுகவில் நாம் பயணிக்கக்கூடாது, நாம் கேட்கிற இடத்தில் இருக்க வேண்டும், அவங்க கொடுத்த இடத்துல பிச்சையை போடுறாங்க என்ற நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியில் காமராஜுடைய பக்தர்கள், சீனியர் தலைவர்கள், தொண்டருடைய மனநிலை 100% இன்னைக்கு ஆயிப்போச்சு அந்த கட்சியில, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும். இதைத்தான் கடந்த 6 மாதமாக காமராஜுடைய தொண்டரும் திமுக காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருவருமான திருச்சி வேலுச்சாமி கூட என்ன சொல்றாரு என்றால், இந்த கட்சி திமுக தமிழ்நாட்டில் யாரும் ஆட்சிக்கு வரட்டும், திமுக இந்த முறை ஆட்சிக்கு வரக்கூடாது, வந்தால் காங்கிரஸ் கட்சியை அவங்க சொல்லி ஏற்கனவே பேத்துட்டாங்க, ஒட்டுமை இல்லாத நிலைப்பாடை உருவாக்கியிருக்காங்க, இதற்கு மேலே நம்ம இவங்க கூட கூட்டணி வைக்கிறது நம்ம வந்து பால்டாயில் வாங்கி சாப்பிடக்கூடிய நிகரான ஒரு நிலைப்பாடு உருவாக்கின்றது. ஆகவே இந்த தேர்தலில் 99% 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுகவுடன் பயணிக்காது, அவர்கள் மாற்று பேருந்தான ஒரு நிலைப்பாடும் வந்து ரெடி பண்ணி கையில் வச்சிருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு டிசம்பர் மாதம், அதாவது இந்தியாவில் பிரதானமாக எதிர்பார்க்கக்கூடிய மாநில தேர்தல் பீகார் மாநில தேர்தல், அந்த பீகார் மாநில தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய பிரளயம் உருவாகும். அந்த பிரளயத்தில் காங்கிரஸ் அப்படியே வெளியே வந்துருவாங்க. இது காரணம் என்றால் நம்மளை வந்து இவங்க மதிக்கிற கிடையாது, தமிழ்நாட்டு மக்களையும் மதிக்க கிடையாது. காரணம் என்றால் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் இளம் தலைமுறைகளுள்ள தொண்டர்கள் இந்த கட்சி நம்ம ஏங்க பயணிக்கணும், நம்ம ஏங்க இந்த கட்சியில் இருக்கணும், எதுக்கு இவங்க கூட்டணிக்கு நமக்கு தேவை இருக்கணும், எதுக்கு நம்ம வந்து இவங்களை போய் நம்ம ஏன் பல்லக்கு தூக்கிட்டு போகணும், நமக்கு என்ன குறை, இந்த நாட்டை அந்நியர்களிடந்து வெளியேற்றுவதற்காக நாங்கள் போராடினோம். ஆனால் இன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சியான இந்த கொள்ளைகளிலிருந்து நாம் வந்து போராட வேண்டிய சூழ்நிலை வந்து உள்ளது. இத்தகைய சூழ்நிலை வேண்டாம் என்று காங்கிரஸ் தொண்டர்கள் நினைக்கின்றார்கள். ஓகே, இல்ல புரியுது சார். இப்போ விசிகாவும் அதே கோரிக்கை வைக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 2021 தேர்தலே எங்களுக்கு குறைவான தொகுதியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சண்முகம் பேசுறாரு. காங்கிரஸ் கட்சியும் அதே பேசுறாங்க. அப்படின்னா திமுக தொடர்ந்து அதனோட வரலாற்றில் வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி மட்டும்தான் தேர்தலை சந்திக்குது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இந்த தேர்தலில் ஒரு மாற்ற விரும்புறாங்களா திமுக கூட்டணி கட்சிகள்? இதைத்தான் காங்கிரஸ் சொல்றாங்க. நீங்க வந்து கரும்பை வந்து பிழிஞ்சி நீங்க சாரை எடுத்து உறிஞ்சு குடிச்சிட்டு போயிருவீங்க, நாங்க வந்து சக்கையை வச்சுக்கிட்டு இதான் கரும்புன்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? இதெல்லாம் கிடையாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி நாங்கள் வந்தோமே ஆனால் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கொடுங்கள். எப்படி மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3 கட்சிகளும் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கின்றதோ அதே போல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இதுவரையிலும் காங்கிரஸ் கட்சியுடைய நெல்லை மாநாட்டில் 125 சீட்டை கேட்டாங்க. அது போல இப்போ KS அழகிரி அவர்கள் கேட்டது கூட திமுக சார்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. காரணம் என்னவென்றால் திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வெளியில் செல்வதற்கான நிலைப்பாடு உருவாகி உள்ளது. இன்னும் இதில் திமுகவுக்கு ஏன் இப்போ நின்றால் பயம், தும்மினால் பயம், திரும்பினால் பயம் என்றால் எடப்பாடியானுடைய பிரச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எம்ஜிஆர் எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ, ஜெயலலிதா எப்படி பிரச்சாரத்தை மேற்கொண்டாரோ, அதே போல் எடப்பாடி அவர்கள் செல்லுமிடமெல்லாம் மக்கள் அலையலாக என்று கேட்கின்றார்கள் அந்த கூட்டத்தை. ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்றாங்க, இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அல்ல, இது ஒரு ஊழல் ஆட்சி. திமுக என்றால் ஊழல், ஊழல் என்றால் திமுக, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற போது எடப்பாடியினுடைய பேச்சுக்கு மக்கள் ஆரவாரமாக வந்து ஆக்ரோஷமாக கேட்கின்றார்கள். இல்ல, அப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் செல்வாக்கு, மக்கள் கூட்டம் தான் இப்ப திமுக கூட்டணி கட்சியினரை பேச வச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? இதுதான் ஏங்க, என்ன இருந்தாலும் உளவுத்துறை ரிப்போர்ட் எடுப்பாங்க இல்லையா, மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் மத்தியில் என்ன நிலைமை இருக்குது, ஆட்சியை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தா திறந்து பார்த்தேன் பறந்து போச்சு என்ற கிராமத்து பழமொழி போல் இந்த ஆட்சியின் நிலைப்பாடு உள்ளது. ஆகவே 2024 போனி ஆகாது என்ற நிலைப்பாடு அவர்கள் உள்ளது. அத்தகைய சூழ்நிலையை மறைப்பதற்காகத்தான் கட்சிக்காரங்க போய் ஓட்டு கேட்ட கிடைக்காது என்று உங்கள் திட்டத்தின் மூலமாக அரசு துறை அதிகாரிகளை வச்சு அங்கங்க டெனண்ட் போட்டு மனுக்களை வாங்கி அதை வைகாத்துல கொண்டு கலக்கி தள்ளுறாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான அந்த மனுக்களை வாங்க வேண்டியவர்களை வாங்கவில்லை, மக்களிடம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உதவி செய்யறோம். இந்த எப்படி நிறைய இடங்களில் பிரைவேட் சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு எப்படி மூடிட்டு ஓடி போயிடுவாங்களோ அதே போல் இந்த ஆட்சி தமிழ்நாட்டுடைய மக்களை ஏமாற்றுவதற்கான பல பித்தலாட்டங்களில் இந்த பித்தலாட்டம் ஒன்றே. இதை நாம் எப்படி இதை எதிர்கொள்வது என்றால் திமுக தடுமாறுகின்றன. திமுகவால் எதிர்க்கட்சிகளுடைய கொடுக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தில் சரியான வழியில் கவுண்டர் கொடுக்க முடியலை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களிடையே ஒற்றுமை இல்லை. ஒரு அமைச்சர் பேச்சு இல்லைங்க ஐயா, ஒரு அமைச்சர் பேச்சு இல்லை. ஏனென்றால் அவர்கள் கொள்கையில் உள்ள பிரச்சனை அல்ல, அவர்கள் தங்களுடைய லாகாக்களை எப்படி சப்டிஷன் போட்டு லேபர் போட்டு அடிச்சுட்டு போறாங்களோ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது
ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்களுடையும் ஒற்றுமை இல்லை, கட்சிக்காரருடையும் ஒற்றுமை இல்லை, கட்சியை நம்பி இருக்கிற தொண்டனுக்கும் 5 பைசா டீக்கு கூட வழி இல்லை. இத்தகைய நிலைமையில் எப்படி தேர்தலை எதிர்கொள்வது என்ற நிலைப்பாடு திமுக மனதில் இல்ல. ஆனா நீங்க இப்ப ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறீங்க. கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்தே இந்த கூட்டணி வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சியிலேயே பாத்தீங்கன்னா வேலுச்சாமி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணுன்றாரு, கேஸ் அழகிரி கேட்கிறாரு. இந்த மாதிரி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் கேட்கும்போது, ஆனா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, இந்த மாதிரி எங்களோட மேலிடம் எதுவும் சொல்லல அப்படின்னு ஒரு மாதிரி மறுக்கிற மாதிரில பேசுறாரு. இதே போல விசிக தலைவர் தொல் திருமாவளவன் என்ன சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னாரு. அதற்கப்புறம் குறைந்த தொகுதிகளே கொடுத்தாலும் கூட நாங்க திமுக கூட்டணியில் தான் பயணிப்போம் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. அப்ப அதை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? ஒரே ஒரு சின்ன நீங்க சொல்றதுக்காக நான் பதில் சொல்றேன். காங்கிரஸ் கட்சியோட இப்போதைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே இந்த பதிவில் தலைவர்களாக இருந்தார்கள் அல்லவா, அவர்கள் யாராவது இந்த திமுக கூட்டணிக்கு திமுகவில் இருக்க வேண்டும் ஆதரிச்சு பேசினாங்களா? இல்லையே. ஏன் பேசல? எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குன்னு. ஆகவே சிலருக்கு ஆதாயம் தேவை, அந்த ஆதாயம் அடைய வேண்டியவர்களுக்கு அவர்கள் வந்து துதிப்பாடுவார்கள். அப்ப செல்வ பெருந்தகைக்கு இதுல ஆதாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தலைவர்கள் என்பது சார் எல்லாத்தையும் இங்க யாருடைய மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், காங்கிரஸ் கட்சியில் விரலி விட்டு எண்ணக்கூடிய 1-2 தலைவர்கள் மட்டும்தான் திமுகவுக்கு ஆதரவாக உள்ளார்கள். மீது அனைத்து தலைவர்களும் சூடு சொரணை உள்ள தலைவர்கள் அனைவரும் காமராஜர் மீது பக்தர்கள். இந்த நாட்டில் சுதந்திரத்துக்கு பாடுபட்ட நாங்கள் எங்களை திமுகவினர் செல்ல காசை ஆக்கிட்டார்களே, நாங்கள் இந்த கட்சியில் கூட்டணி இருக்க வேண்டும். எங்க பார்த்தாலும் நீங்க மாவட்ட அளவில் நடக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் என்ன பேசுறாங்க, தொண்டன் வேண்டாங்க, தனியா நிற்பாங்க, நமக்கு 1000 வழிகள் இருக்குங்கன்னு சொல்லி நிலைப்பாடு. ஆகவே இத்தகைய வழிமுறைகளுக்கு நிலைப்பாடு பீகார் தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாட்டுடைய அரசியலே மாற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மனநிலை திமுக இந்த முறை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது அவர்களே பிரச்சாரத்தை வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கும் போது எதிர்கட்சிகளும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் சேர்ந்து கூடிய பிரச்சாரம் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு அச்சாரமான நிலைப்பாடு உள்ளது. ஏன் சார் இப்ப கூட்டணி திமுக இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை ஏன் திமுக வந்து தன்னோட கட்டுக்குள்ளேயே வைக்கணும்னு நினைக்குது? ஏன் குறைந்த தொகுதிகளை கொடுத்து அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை இலக்க செய்யணும்னு ஏன் திமுக அப்படி சூழ்நிலையை திமுக 2021 அந்த வைத்தியசாலையில போகும்போது நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் போறோமோ அது மாதிரி வைத்தியர் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு. இதே போல 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய கூட்டணிகள் சரி வேற வழி இல்லாம பண்ணாங்க. ஆனா இதுவரைக்கும் இல்லாத அளவில் கடந்த 4 ஆண்டு காலமாக அந்த ஆட்சியில யாருக்கும் இந்த பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் இந்த உப்புக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த ஆர்வம் ஆதங்கம் வந்து வெளியே சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க சார். வந்து அந்த தவிச்சிட்டு 1-2 தலைவர்கள் வேற வழி இல்லாம வெளியில பேசுறாங்க. ஆகவே அந்த நிலைப்பாடு திமுகவால் இப்போ அவர்களை யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை உள்ளது. தொண்டனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, அமைச்சர்களும் நீங்க சொல்லி கேட்கறது இல்ல. இப்ப எதிர்க்கட்சியுடைய பிரச்சாரம் பீரங்கி போன்ற பிரச்சாரம் உள்ளதால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நிலைப்பாடு மக்களிடம் உள்ளது. ஆகவேதான் திமுக இப்போது பயந்து போயிருக்கின்றன. அதையே கூட்டணி கட்சிகளும் பிரதிபலிக்கிறாங்க. கண்டிப்பா. ஓகே, நான் முதற்கட்ட கருத்தை எடுத்துக்க நம்ம பேசுவோம். மஞ்சுளா மேடம், ஓட்டுக்காக தான் திமுக வந்து அந்த கூட்டணி கட்சிகளை வச்சிருக்காங்க, அதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனா அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கறதுக்கோ இல்ல அந்த கூட்டணி கட்சிகளான ஒரு வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோ திமுக அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி இருந்திருந்தா இந்நேரம் கூட்டணிகள் வந்து அதுல இருந்து பிரிஞ்சு இந்நேரம் போயிருக்கும். இன்னைக்கு அதற்கான குரல் தானே எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதற்கு வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் அவங்களுடைய அந்த கூட்டணி வந்து நமக்கு சொல்லுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன் இப்படி ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட சொல்றேன் அப்படின்னா, ஓட்ஷோர் பத்தி ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல வந்து பேரணி நடத்தும் பொழுது இங்கேருந்து வந்து முதல்வர் புறப்பட்டு போறாரு. அதுக்கும் முன்னாடி இந்த கூட்டணி அமைஞ்சப்போ நாடாளுமன்ற தேர்தலில் யார் வந்து பிரதமருக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய முதல்வர் தான் ராகுல் காந்தி அவர்கள் தான் பிரதமருக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்தியா கூட்டணியில தான் திமுக இருக்கு. திமுக நினைச்சிருந்தா ஒருவேளை சும்மா கூட தன்னுடைய பேரை வந்து சொல்லியிருக்கலாம், அல்லது தொண்டர்கள் கூட அப்படியான ஒரு பேரை வந்து வலியுறுத்தி இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அந்த கட்சி திமுக வந்துட்டு காங்கிரஸோட இன்னும் துணையா இருக்கிறோம். அதாவது டாக்டர் கலைஞர் சொல்லுவார் இல்லையா, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த வகையில தான் காங்கிரசினுடைய அதே கலைஞர் தான் சொன்னார், கூடா நட்பு கேடா முடிஞ்சதெல்லாம் அவர் தான் சொன்னாரு. சரி, அது அந்த கட்டத்துல எப்படி நடந்ததோ அதை வச்சு வந்து சொல்றாங்க. இப்ப மறுபடியும் இந்த கூட்டணி இணைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து பிரியாம தொடருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கொள்கை அல்லது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு, கெமிஸ்ட்ரி இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. ஓகே, நீங்க சொல்றீங்க நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா நம்ம கூட்டணிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா கூட்டணியிலுக்கு பெரும்பாலான கட்சிகள் வந்து திமுக மீது ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துற மாதிரி தான் பேசியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்த்தீங்கன்னா பே சண்முகம் சொல்லிட்டாரு, 2021 எங்களுக்கு வந்து குறைந்த தொகுதி தான் ஒதுக்குனாங்க, அது நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டது கிடையாது.
இதே நிலை 2026 நீடிக்காது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. சரி, செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஆதரவா திமுகவுக்கு பேசுறவர், அவரு கடந்த முறை பேசியிருக்காரு, நம்ம சார்ந்து இருக்க போறோமா தனித்து இருக்க போறோமா அப்படின்லாம் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி விசிகா வந்து எங்களுக்கு கொடிக்கம்பம் நடத்த கூட திமுக அனுமதி தரதில்ல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுல திமுக மீது வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க கூட்டணி கட்சிகள். அப்ப அதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? ஒரு கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுனாலயே கருத்து வேறுபாடு வரக்கூடாதுன்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ தேமுதிகவுக்கும் சில கருத்து வேறுபாடு இருக்க தான் செய்யுது. எம்பிக்கு வந்து எங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இல்லாம போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுகவின் மீது சில வருத்தங்களை மன தாங்கல்களை வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே அந்த கட்சியை பத்தி ஒண்ணுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. நீங்க சொல்றதுபடி இப்ப கூட்டணி கட்சிகள் இன்னொரு குற்றச்சாட்டை திமுக மீது வைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதையே இல்லை, எங்களை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்களே. அப்ப திமுக வந்து கூட்டணி கட்சிகளை வந்து ஒரு ஓட்டுக்காகவும் ஒரு கிள்ளுக்கிரையா தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்க ஒரு கேள்வி எழுதுல. சரி, இப்போ நான் விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவங்கள பத்தி சொல்லும்போது அவங்க கட்சிக்குள்ளேயே ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்ல இருந்து இந்த மாதிரி அப்படி புறப்பட்டு வந்து இப்போ கடைசியில அவருக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. திருமாவளவனே இந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு அவரோட சோசியல் மீடியாக்கள்லாம் வீடியோ வெளியிட்டாரு, பிறகு டெலீட் பண்ணாரு, திரும்ப மீண்டும் அதை வந்து அப்லோட் பண்ணாரு. திருமாவளவன் அந்த கோரிக்கையை நீண்ட காலமா வச்சுக்கிட்டு தானே இருக்காரு. அவர் ஆரம்பத்துல அரசியலுக்கு வரும்பொழுதே அந்த கோட்பாடோட தான் வந்து அவர் உள்ள நுழையிறார். அப்படி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து திமுகவுல இருக்கிறப்போ ஏன் வந்து நான் அந்த திமுக கூட்டணியில இருக்கிறேன் அப்படின்றதுக்கும் அவர் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். எப்படி வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பண்ணமோ அந்த மாதிரி பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றதுனால நாங்க வந்து இந்த கூட்டணியில இருக்கிறோம். இந்த கூட்டணியில எங்களுக்கு வந்துட்டு இந்த தொகுதி ரீதியான பல்வேறு சிக்கல்கள் இருக்கலாம், ஆனால் அந்த தொகுதியெல்லாம் வச்சுட்டு நான் இந்த கூட்டணியை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்மானத்தோடையும் சுயமரியாதையோடையும் இந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு நினைச்சு பேசுறாரு இல்லையா, அதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இல்ல அது நீங்க யாரு திருமாவளவன் தான் சொல்றாங்க. அந்த தூய்மை பணியாளர்லாம் இந்த வேங்கவே எல்லாம் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனையா இல்ல. இப்ப அதாவது தூய்மை பணியாளர்களாக இருப்பவர்கள் பெரும்பான்மையாக ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி சென்று குரல் கொடுக்க வேண்டிய முதல் தலைவர் யாருன்னா திரும்ப. ஏன்னா அந்த சமுதாயத்தால் வளர்ந்தவர், அந்த சமுதாயத்தை வளர்ப்பதற்காக வளர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டவர். வெங்கவேல என்னாச்சு, 4 ஆண்டுகளும் முடிய போகுது. அடுத்து 26ல் எடப்பாடியார் அரசு வந்து தான் அதை கண்டுபிடிக்க போறாங்க. அப்ப நீங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறீங்கிறது எனக்கு தெரியல. எங்க பாசிசத்தை நோக்கி நீங்க போறீங்க? பாசிசத்தை செயல்படுத்தி கொண்டிருப்பது அவங்க. ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். கூலி கேட்டு போராடி அவர்களை அடித்து ஏற்றிவிட்டு கூலி படத்தை பார்த்து விட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போல அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து திருமாவை அசிங்கப்படுத்துவது, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை அசிங்கப்படுத்துவது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அசிங்கப்படுத்துவது. கொள்கையோட இருக்கும், ஒரு கொள்கையோட நீண்ட காலமா பயணிக்கிறோம் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா அந்த கொள்கையை முன் வச்சுதான் கூட்டணி கட்சிகளை செயல்பட விடாம திமுக பண்ணுதா? இப்ப சார் சொன்னாரு, உதாரணத்துக்கு திருமாவளவன் இந்த மாதிரியான பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கணும்ல, கொள்கைன்னு திமுகவுக்கு அடங்கியே இருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்கல்ல. இப்போ பட்டியலின சமூகத்துக்கான ஒரு இது தவறுன்னு நடக்கும்பொழுது, அவங்களுக்குன்னு ஒரு அநீதி நடக்கும்பொழுது அதுக்கு வந்து குரல் கொடுக்கணும். அதனால வெறும்னே விசிகாவை வந்து ஒரு சாதிக்கான கட்சியா வந்து முன்னிறுத்துறது அப்படின்றது எந்த வகையிலுமே சரியாக இருக்காது. அவர் அதற்காக குரல் கொடுக்கல. இல்ல அந்த இயக்கத்தினுடைய அடிப்படைங்கிறது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை முன்னுக்கு கொண்டு அவங்களோட கொள்கை அதுதானே. நீங்க போராடலாம், அவங்க உணவுக்கு வழி இல்லாம தான் போராடுறாங்க, அதுக்கு கூட நீங்க குரல் கொடுக்கலாம். எதுக்காக OUR ரன்னிங் கட்சிகள் தங்கள் கொள்கையை கூட கடைபிடிக்க முடியல அப்படின்னு தானே சொல்லிட்டே இருக்காங்க. குரலே கொடுக்கலையா திருமாவளவன் அவர்கள்? இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது குரலே கொடுக்கல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அவர் குரல் கொடுத்திருக்காரு, அதற்கு வந்து என்ன நடவடிக்கை அப்படின்றதையும் அவர் கேட்டிருக்காரு. அப்போ இந்த மக்கள் வந்து இந்த வேலையை தான் செய்யணுமா அப்படின்றதையும் அவர் வந்து காட்டமாக சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கணும். ஒண்ணுமே இல்லாம ஒரு பிரச்சனையை வந்துட்டு எடுத்து சொல்றதுக்கு முத்தம் கோணல்னு சொன்னது போல அவங்க அதைத்தான் செய்யணுமா? அதை செய்யறதுக்கு கூட
கூலியை கொடுக்கலங்கிறத அங்க போராட்டம் 22,000 அதனால வாங்கினவனுக்கு அவர் வந்து வரல, போராடாம என்ன இப்போ அவர் வரல, அவருக்காக பேசல அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல உடைஞ்சு போச்சா? அதனால அவர் வந்திருக்காரு, பேசியிருக்காரு, ட்விட்டர்ல இருந்து எல்லாத்தையும் போட்டிருக்காரு. இதுதான் வந்து நம்ம திரும்ப அவர்களை மட்டுமே மையப்படுத்தி நம்ம அந்த விவாதத்தை நகர்த்த முடியாது. ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பு இருக்கு, ஒரு தொழிலாளர்கள் இருக்கு அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமா பேசிட்டு வர செய்திகள் வந்துகிட்டு தானே இருக்கு. இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு புகழ்ச்சல் இருக்கு அப்படின்றத பெரிதுபடுத்தணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நினைக்குது. அது அதன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒண்ணு இல்ல. இப்ப எதிர்க்கட்சிகள் வந்து தானா வந்து எதையும் ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக அப்படி சொல்லல. ஊடகங்கள்ல வர செய்திகள், திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு அடிப்படையா வச்சுதானே செய்திகள் வருது. சரி, அப்போ எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பேசணும் இல்லையா? அதுவும் நம்ம அடுத்ததாக பார்க்கணும். அப்போ இங்க வந்துட்டு அதாவது கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுக்காகவே எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு போகணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. தொழிலாளர்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போராடலையே. என்ன போராடிச்சு சொல்லுங்க பாப்போம். அவங்க தான் கூடவே இருந்தாங்க. தொழிலாளர்கள் போராட்டம் நடந்தப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன பண்ணுச்சு? வேலை வயல் பிரச்சனை வந்தப்ப திருமாவளவன் என்ன பண்ணாரு? இத வந்து நீங்க வந்து அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு நீர்த்து போக வைக்கிறீங்க. பாசிசம் இது பாசிசம் இல்லையா, அது பாசிசம் இல்லையான்னு சொல்லிட்டு பாசிச கருத்தை வந்து நீர்த்து போக வைக்கிறீங்க. உண்மையிலேயே பாசிசம் என்பது என்ன அப்படின்றத வந்து முதல்ல புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இப்ப நாங்க இத செஞ்சோம், திமுக கூட்டணியில இருந்து நாங்க மக்கள் பிரச்சனைக்காக இத செஞ்சோம் அப்படின்னு நம்ம எதை சொல்ற அளவுக்கு திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் என்ன செஞ்சாங்க? போராட்டத்தை வாபஸ் பெறாமலே சிவி கணேசனும் இவங்களும் சேர்ந்துகிட்டு வாபஸ் பெற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அன்றைக்கு இரவே அவர்கள் அடித்து ஏற்றப்படுகிறார்கள் தொழிற்சங்கத்தில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள். உடனே என் சவுந்தரராஜன் என்ன சொல்றாரு, எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு அறிவிக்காமலே அவங்க வந்து போராட்டம் வாபஸ்ன்னு சொல்லிட்டாங்க, நாங்க எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சங்கம் அமைக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் சங்கம் அமைக்க முடியல. கம்யூனிஸ்டுகள் வந்து ஏடிசி தான் அங்க இருக்கிற பெரிய சங்கங்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய ஏடிசி தான். அவங்களால கூட சங்கம் அமைக்க முடியல. இருக்கிற அரசு உங்க அரசு, உங்க அரசுலயே உங்க சங்கத்தை அமைக்க முடியல. போராட்டமே நடக்க கூடாது, எல்லாமே வந்து ஸ்மூத்தா கிடைச்சிடும் அப்படின்னு நம்பவே முடியாது. அப்போ தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க போராட்ட களத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நீங்க தூய்மை பணியாளர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து போராட்டத்துல வந்து அந்த களத்துல அந்த தோழர்களோட இருக்கிறாங்க. இதுதான் இருக்கு. அதே மாதிரி மது ஒழிப்பு அப்படின்னு சொல்ற நேரத்துல வந்து ஆளும் கட்சிக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிரான ஒரு மாநாட்டை தான் திருமாவளவன் அவர்கள் நடத்துறாரு. அவர் ஆரம்பத்துல என்னன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டை நடத்துறதா சொன்னாரு. கடைசியா அந்த மாநாட்டை எப்படி திசை திருப்பிட்டு போனாங்க அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லி இந்த மதுவுக்கு வந்து யார் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்கள் தான். அதனால மகளிர் மாநாடு அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வர்றாரு. அதை வந்துட்டு முதல்வர் அதாவது அந்த ஆளும் கட்சி வந்து கலந்துக்கிற மாதிரியான ஒரு மிகச்சிறந்த அரசியல் மூவை வந்து அவர் எடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அதனால அவங்க கூட்டணியில இருக்கிறதுக்காகவே மது ஆலைகளும் மூடப்படும் அவங்க அறிவிச்சிட்டு போயிருந்தாங்கன்னா மிகச்சிறந்த மூவ். ஒரே போராட்டத்துல என்னைக்காவது உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கா? ஒரே போராட்டத்துல இல்ல மேம், இப்போ ராமன் சார் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, திமுக மீது அதிருப்தி அதிகமாயிடுச்சு, தினசரி அந்த மக்கள் விரோத போக்கோடைய திமுக அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப நம்மளே கூட ஊடகங்கள்ல பாக்குறோம், தினசரி அரசுக்கு எதிரான இல்ல அரசு மக்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தாம மக்கள் அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா அதற்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே. இல்ல, நம்ம அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. அவங்க எந்தெந்த இடங்கள் எல்லாம் அதாவது தவறாக மக்களுக்கு வந்துட்டு ஒரு நலமான திட்டமாக இல்லாமல் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பான ஒரு திட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து நிச்சயமாக குரல் கொடுப்பதற்கு யாருமே தயங்குவதே இல்லை. அதுதான் வந்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த தன்மையே. அப்போது நம்ம திருக்குறளில் கூட சொல்லுவோம், இது ஒரு மன்னன் வந்து இது தவறாக செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சொல்லணும். அப்படி சொல்லி காட்டாமல் போனாலே அதுவே அழிவு. இதே திமுக கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் சொன்னிச்சு எங்களுக்கு மாநாடு நடத்தவே அனுமதி தரல அப்படின்னு சொன்னாங்க. கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்க விசிக கட்சி தான் சொல்றாங்க எங்களுக்கு கொடிக்கம்பம் நடத்து கூட அனுமதி தரதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கூட்டணி கட்சிகளை திமுக தன்னோட கட்டுக்குள்ளேயே வச்சுக்குது, அவங்களோட அடையாளத்தையே இழக்க செய்யுது அப்படின்னு தானே நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இல்ல, அப்படி வந்து அடையாளத்தை இழக்க செய்யக்கூடிய கட்சியாக திமுக நிச்சயமாக இல்லை. யாருக்கு வந்து தன் மேல நம்பிக்கை இதெல்லாம் அந்த திமுகவோட பயணிக்கிற கூட்டணி கட்சிகளே சொன்னது. அந்த கட்சியில தலைமை சொல்லியிருக்கா? தலைமை சொல்லியிருக்கா? நீங்க பாருங்க, இப்போ வந்துட்டு அந்த கட்சியோட தலைமைகள் தானே கேக்குறாங்க, திருமாவளவன் கேக்குறாரு. அவர் பேசினதான் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி வந்துட்டு எங்களுக்கு தொகுதி நிலையில வந்துட்டு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அந்த கட்சியை விட்டு அந்த கூட்டணியை விட்டு நாங்க வரப்போறது இல்ல அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டார். இப்போ காங்கிரஸ்ல கூட செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ கட்சியினுடைய தலைமை என்ன நினைக்குது? அதாவது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை அது சொல்லக்கூடாதுதான், ஒருவேளை ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக அந்த கூட்டணி அந்த கட்சியை வந்து
வந்துட்டு பிளவுபடுத்தணும் இல்ல அந்த கூட்டணியை வந்து பலவீனப்படுத்தணும் அப்படின்னு சிலரால இறக்கி விடப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இன்னைக்கு மக்கள் கிட்ட இறக்க நிலவுகிறது. வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ அவசியமே கிடையாது. சந்தேகமும் இருக்கு. ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இவங்க கூட்டணியை விட்டு பிரியாம இருக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதையும் சகோதரி அவர்கள் ஏத்துக்கலாம். சரி, அப்போ ஒரு கூட்டணி என்பதே போது அதில் நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது அவங்க ஒரு செப்பரேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கிறவங்க. அஇஅதிமுகல கூட்டணியோட இருக்கக்கூடிய பாஜகவுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முதல்ல சொன்னாங்களா? அத முதல்ல சொல்லிடுங்க. முதல்ல இல்ல வர நான் அதுக்கான பதில் சொல்றேன். மகாத்மா காந்தி அவர்கள் போராடிய போது கூட ஆங்கில அரசு வந்து அடிச்சு ஏத்துனது கிடையாது. தூய்மை பணியாளர்கள் அவங்க உணவுக்கு வழி இல்லாம வந்து போராடி கேக்குறாங்க. அதுல அடிச்சு ஏத்த வேண்டிய காரணம் என்ன வந்துச்சு? யாரும் துப்பாக்கி வச்சிருந்தாங்களா? அது வந்து ஒரு நியாயமான விஷயம். காசாவுல நடக்கிற படுகொலைக்கு கருத்து கேட்கிற நீங்கள் இதற்கு ஏன் குரல் கொடுக்கல? இங்க இருக்கிறது இல்ல, இப்போ நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுல இருந்தே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. பாஜக அதிமுக விழுங்கிரும் அப்படின்லாம் நிறைய சொன்னீங்க. இன்னொன்னு இங்க முதல்வர் வேட்பாளர் யாரு அப்படின்னு இன்னும் அறிவிக்கல, பாஜக தான் ஆட்சி அமைக்க அப்படின்லாம் நிறைய பிம்பத்தை கட்டமைச்சிங்க. அதுக்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, அதிமுக தலைமையில தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஜக அரசும் எதிர்க்கட்சி தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர், அவரை முதல்வர் ஆக்குறதுக்கு நாங்க பாடுபடுவோம் அப்படின்னு உறுதியா சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப திமுக கூட்டணியில இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சலசலப்பு இருக்கும்போது முதலமைச்சர் அது குறித்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஏன்னா அது பிரச்சனையே இல்ல. கூட்டணி கட்சிகளோட குரலை திமுக கேட்கல, காது கொடுத்து கேட்கல அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. தலைமை பேசுதாங்க, கட்சி தலைமை பேசி இருக்குன்னு சொல்லுங்க. உடனடியாக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதல்வர் வந்து பேசியிருப்பாரு. ஆனா இதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த பணங்காட்டு நரி வந்து சலசலப்புக்கு அஞ்சாத அப்படின்ற மாதிரி முதல்வர் வந்து இருக்கிறார். அதெல்லாம் விடுங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? காங்கிரசினுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? அதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அடுத்தது வந்து தேசிய தலைமையில வந்து இந்த மாதிரி எந்த விதமான வழிகாட்டுதலும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க, நடுவுல இருக்கிறவங்க பேசினாங்க அப்படின்னு சொன்னா அவரவர்களுடைய ஆசை. ஒரு கட்சியில இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை இருக்காதாங்க, என் கட்சி தான் மேல வரணும், என் கட்சி தான் ஆட்சியில அமைக்கணும். ஒரு தொண்டர்களோட மனநிலை, அவங்களோட எண்ண ஓட்டம் பிறகு நம்மளோட கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அந்த எண்ணம் இருக்குல்ல. ஆமா, அது ஏன் இப்ப திமுக கூட்டணி கட்சியோட அந்த தலைமைக்கு தெரிய மாட்டேங்குது, அந்த தலைவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அப்ப ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக திமுகவுடனே பயணிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இல்ல, ஒரு அரசியல் மூவ எடுத்தோம் கவுத்தோம்னு வைக்க முடியாது. இப்போ வந்துட்டு எப்படி திமுகவோட அவங்க வந்து நேத்து வந்து கூட்டணி வைக்கல, நீண்ட காலமா ஒரே கூட்டணியில தான் பயணிச்சிட்டு இருக்காங்க. நாங்க ஸ்ட்ராங்கான கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்ப தொண்டர்களோட மனநிலையை வந்து கட்சியின் தலைவர்கள் புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல? அப்படி இல்ல, அந்த மாதிரி புரிஞ்சுக்காம இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள வச்சிருப்பாங்களா? இப்போ கட்சிக்கு எதிராக பேசுறாங்க அல்லது வந்து கூட்டணிக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்றா அவங்கள வந்துட்டு அந்த பொறுப்புகள்ல இருந்து நீக்கிட்டாங்களா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல. அப்போ தொண்டர்களினுடைய மனநிலையை, உணர்வுகளை புரிந்து கொண்டுதான் அந்த தலைமை வந்து இருக்கு. இப்போ தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சியினுடைய நன்மைக்காக தான் சொல்றாங்க. இருக்கட்டும், ஆனா அதுக்குன்னு சில காலங்கள் இருக்கு இல்லையா? அதை நோக்கி நம்ம பயணப்படுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க போறாங்களே தவிர இதுல வந்து ஏன் முதல்வர் வந்து இப்போ உடனடியாக எதுவும் பேசல அப்படின்னா இது வந்து ஒரு பிரச்சனையாக அவர் நினைக்கவில்லை. அப்படியான ஒரு சூழல் அமையல அப்படின்னு நான் பாத்துக்கிறேன். மகேந்திரன் சார், சார் இப்ப கடந்த தேர்தல்களை விட இப்போ இந்த திமுக கூட்டணி கட்சிகளோட அந்த குரல் அரசுக்கு திமுகவுக்கு எதிராக ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்க என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி மேடம்க்கு ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அவங்க கடந்த தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளோட குரல் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் சார். அதுக்கு முன்னாடி நம்ம மேடம்க்கு ஒரு சில கருத்துக்களை உங்களோட இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட வரேன், பேசுவோம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குதா சார்? சொல்லுங்க. இல்ல, கூட்டணி கட்சிகள் வந்து இப்ப குரலை ரொம்ப பலமா திமுக அரசுக்கு எதிராக முன் வச்சுக்கிட்டே வராங்களே, பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மேடம்க்கு ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். அவங்க வந்து பாசிசத்தை பத்தி சொன்னாங்க. அது வெறும் ஆட்சியை மட்டும் குறிப்பிடாது. இன்னைக்கு ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா, அதன் பிறகு மகன், அதன் பிறகு பேரன், அதன் பிறகு கொள்ளு பேரன், இது கூட ஒரு வகையில பாசிசம் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா மேடம்? அதுக்கப்புறமா வந்து இந்த எதிர்கட்சிகள் வந்து எங்க கூட்டணி கட்சியை பத்தி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது நீங்க செட் பண்ணலையா? அதிமுகவும் பிஜேபியும் வந்து பொருந்தா கூட்டணின்னு சொல்லிட்டு எத்தனை விவாதங்கள் நீங்கள் நடத்தி இருக்கிறீர்கள்?
இன்னைக்கு இப்ப கூட்டணி கட்சி வந்து நாங்கள் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் நாங்க மதிப்பு கொடுக்கிறோம், தொழிலாளர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறோம்னு சொன்னீங்களே, 12 மணி நேரம் வேலை யாருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது? அதை பத்தி சொல்லுங்க. 1 மணிக்கு இடைவேளை நேரத்தில் போராடக்கூடாது என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்று தடையாணை வாங்கியது எந்த ஆட்சி காலத்தில்? அது சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க வந்து சொல்றீங்க ஒரு கூட்டணி கட்சியில இருக்கிறவரு இந்த பொறுப்புல இருக்கணுமா இருக்க கூடாதான்னு சொல்லிட்டு முடிவு பண்றது எந்த கட்சியில? ஆதவ அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து நீக்கியது யார்? அதெல்லாம் சொல்லணும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா செல்வ பெருந்தகை கட்சி தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவர் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு. நம்ம பெறுகிற இடத்தில் மட்டும்தான் இருக்கிறோம், கொடுக்கிற இடத்திற்கு எப்பொழுது வரப்போகிறோம்ன்றத சொன்னாரு. மீண்டும் நமது தமிழகத்துல காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொன்னாரு. அதற்கு ஈவிகே சிலவங்க சொன்னாருங்க, நடப்பதே காமராஜர் ஆட்சி தான் சொன்னாருங்களா? நீங்க பாத்தீங்கன்னாக்கா காமராஜரை பற்றி பேசினார்கள். எந்த பிரச்சனைக்கும் வாய் திறக்காத இந்த கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு வாய் திறக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கூட்டணியில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இன்னைக்கு அவங்க வந்து தாவேக்காக்கு போவதற்கு முடிவு செய்து விட்டார்கள். என்னக்கா இங்க இருந்தாக்கா முதல்ல வந்து 2006ல 63 நாயன்மார்கள், என்னக்கா முன்னாடினாக்கா நம்ம ஆட்சியில இருந்தோம், கீழே ரைடு விட்டுட்டு கீழே நம்ம கூட்டணியை நடத்தி 63 சீட்டு வாங்கலாம்னு நினைச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஆட்சியிலயும் அவங்க இல்ல. அதனால அதுக்கு அடுத்ததான் வந்து எதிர்கட்சி தலைவரும் ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு, எங்களோட கூட்டணிக்கு மிகப்பெரிய கட்சி ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. அப்ப திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணத்துல இந்த மாதிரி குரல் கொடுக்கறாங்களா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது இல்ல? நிச்சயமாக இன்னைக்கு அவர்கள் வந்து முடிவு செய்து விட்டார்கள். அவர்களுடைய சட்டசபை எதிர்கட்சி தலைவர் ராஜேஷ் வந்து டெல்லியில் முகாமிட்டு சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்ற தலைவர்களை எல்லாம் கன்வின்ஸ் செய்து விட்டு அதன் பிறகுதான் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார்கள். இவங்க சொல்றாங்க, நாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்போம்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு கிட்னி திருட்டு நடந்திருக்குது, அதுக்கு எதுக்காவது குரல் கொடுத்தார்களா? பாலியல் தொல்லை அங்கங்க நடக்குது, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தார்களா? அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தார்களா? அண்ணா நகர் பாலியல் பிரச்சனை, அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தார்களா? விலைவாசி விண்ணை தொடுகிற அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது, அதுக்கு எதுக்காவது குரல் கொடுத்தார்களா? எதற்கு குரல் கொடுத்தார்கள்? இன்னைக்கு அவர்கள் வந்து குரல் கொடுப்பதற்கு. இன்னைக்கு மக்கள் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்றத கூட்டணி கட்சிகள் முடிவு செய்து விட்டார்கள். இந்த கூட்டணியில் நாம் பயணித்தால் நாம் வெற்றி பெற முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விட்டதால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாம் தாவேக்காக்கு செல்ல வேண்டும் என்று காங்கிரஸ் முடிவு செய்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன முடிவு வந்துட்டார்கள்னா, நாங்கள் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் சீட்டுகளை பெறுவோம் சொல்றாங்க. ஏன் இப்ப அவங்களால சொல்ல முடியாதா? நம்மள 2006 மக்கள் நல கூட்டணி போல திரும்பவும் ஒரு கூட்டணியை அமைக்க மாட்டோம் என்று அவர்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்து நாங்கள் வந்து இரட்டை இலக்கத்தில் தான் நாங்கள் பெறுவோம் சொல்லிட்டு தீர்மானமே நிறைவேற்றி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? இன்னைக்கு இவங்க வந்து பேசுறாங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணின்னு சொல்றாங்க. இவர்கள் கூட்டணியில் 1008 பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு பொருந்தா கூட்டணி என்று இங்க நெரேட்டிவ் செட் பண்றாங்க தெரியுங்களா? இதுதான் இந்த பொருந்தா கூட்டணி. இத பத்தி எந்த டிவி சேனல்லயும் பேச மாட்டேன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் அதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் டெல்லிக்கு சென்றால் அதை பற்றி ஒரு விமர்சனம், இதை பற்றி எல்லாம் யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்களா? அதை பத்தி சொல்லணும். இன்னைக்கு வந்து இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்றாங்கல்ல, வேங்க வயல் பிரச்சனையில் இவர்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? சிபிஐ வந்து விசாரணைக்குன்னு சொல்றாங்களா? இன்னைக்கு வந்து சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனையில் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாடு என்ன? அதை பத்தி சொல்லணும். இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மதிமுகவுக்கும் ஏதாவது ஒரு ஒற்றுமையை நம்மளால சொல்ல முடியுமா? புரியுது சார். இப்போ திமுகவில் இருக்க ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், தங்களோட கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆனால்
கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, மலுப்பலான ஒரு பதில் சொல்றாங்க. திருமாவளவன் என்ன சொல்றாங்க, நாங்க அதே கூட்டணியில் தான் தொடர போறோம் அப்படிங்கிறாங்க. செல்வ பெருந்தகை எங்க டெல்லி மேலிடம் தான் முடிவு பண்ணும் அப்படின்லாம் பேசும்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? கூட்டணி கட்சிகள் ஆழம் பார்க்கிறாங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குல்ல? நிச்சயமாக இப்போ இவர்களுடைய ஆதரவை பெற்று இவர்களுடைய ஓட்டுக்களை பெற்றுக்கொண்டு இவர்கள் மட்டுமே சாற்றை அதாவது ஜூஸ குடிக்கிறாங்க, எங்களுக்கு வெறும் நாரை மட்டும்தான் கொடுக்குறாங்கன்றது யாருடைய ஒப்புதல் பெற்று அழகிரி இவ்வாறு பேசி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே இப்படி ஒரு பேச்சை பேசியதனால தான் அழகிரிய பதவியில இருந்து எடுத்தாங்க. இன்னைக்கு இவரு இவ்வளவு தைரியமாக பேசுகிறார் என்று சொன்னால் மேலிடத்தின் ஒப்புதல் இல்லாமல் இவரால் பேசி இருக்க முடியுமா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப செல்வ பெருந்தகை எங்க டெல்லி மேலிடம் தான் அதுக்கு முடிவு எடுக்கும் அப்படின்னு பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஏன் அப்படி பேசுறாரு? தலைவர் அப்படித்தான் பேசி ஆகணும். தலைவர் அப்படித்தான் பேசி ஆகணும். இன்னைக்கு ஒருத்தரை பேச விட்டுட்டாங்க. தலைவரும் அதே நிலைப்பாட்டில் இருந்தார் என்றால் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைனால இன்னைக்கு அவரை பேச விட்டுட்டு நாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, எங்களுக்கு மேலிடம் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மதிப்பிலான ஒரு பதில கூட சொல்லி இருக்கலாம். ஓகே, அப்ப ஒட்டுமொத்தமா இப்ப 2026 இந்த கூட்டணி கணக்குகள் மாறத்துக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம இதை உறுதிப்படுத்தலாங்களா? காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு செல்வதற்கு முடிவு செய்து விட்டார்கள். இங்க இருந்தாக்கா இவர்களுக்கு கடந்த முறை 24 சீட்டு தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு இப்ப அது கூட கொடுக்க மாட்டாங்க. தாவேகாவுக்கு சென்றால் 50 தொகுதிகளுக்கு மேல் கேட்டு பெறலாம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்து விட்டார்கள். 26 29 இவர்கள் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும். இவர்களுக்கு வாழ்வா சாவா என்ற பிரச்சனை உள்ளது. அடுத்த கட்டத்திற்கு கட்சியை எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால இவர்கள் இப்பொழுது முடிவு செய்து விட்டார்கள். தாவேகாவுக்கு சென்று நம்ம இவரு 50 தொகுதிகளுக்கு மேல் பெற வேண்டும். இங்க இருந்தாக்க நமக்கு சென்ற முறை கொடுத்த தொகுதிகளை விட கம்மியான தொகுதிகள் தான் கொடுப்பாங்கன்ற ஒரு மனநிலைக்கு உருவாக்கிட்டாங்க. மதிமுகவும் இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். என்னக்கா அவர்களுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டே திமுக இணைக்கிறாங்க. இதுல கூட்டணி முரண்பாடுகள் எல்லாம் இல்லைங்களா? இத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டார்களா? மதிமுகவில் இருக்கிற ஓகே சார், நான் முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நம்ம காசிநாத பாரதி சார், திமுகவோட அந்த கூட்டணி கட்சிகளோட கோரிக்கை திமுகவுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்களா? நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறது. சகோதரி சொன்னாங்க பாசிசம் சனாதனம் அப்படின்னு சொல்லி. பாசிசம் சனாதனம்னு வார்த்தை வனப்புகளால் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியது போதும்னு தமிழ்நாட்டு மக்கள் விழித்தெழுந்து விட்டார்கள். பிறப்பால் ஒருத்தனுக்கு ஒரு பதவி கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் சனாதனம். இப்போ உதயநிதி அவர்களுக்கு கிடைத்த பதவி என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வாங்கினதாங்கிறத தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்துக்கு நான் விட்டு விடுகிறேன். அடுத்ததாக 97 96களிலே பண்டார பரதேசிகள் என்று சொல்லிவிட்டு அதே 99 அதே கட்சியோடு கூட்டணி அமைத்தவர் கருணாநிதி. இவர்கள் கூட்டணி அமைத்த போது அது பாசிச கட்சியாக தெரியவில்லையா என்ற கேள்வியையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வைக்கிறேன். எதிர்கட்சியாக இருந்தபோது கோபேக் மோடி, அப்போ கருப்பு கொடை, இப்போ வெல்கம் மோடி வெள்ளை கொடை. யாருக்கு தெரியாதா என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு? செஸ் ஒலிம்பியாட்டுக்கு கூப்பிட்டதாக இருக்கட்டும், கேலோ இந்தியாவுக்கு கூப்பிட்டதாக இருக்கட்டும், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை கூப்பிட்டு நாணயத்தால் நாணயம் சேர்த்த கருணாநிதி அவர்களுக்கு விழா நடத்தியது கலைவாணர் அரங்கத்தில் இருக்கட்டும். அப்போ எல்லாம் உங்களுக்கு பாசிசத்தை பற்றி தெரியலையா? அப்போ இந்த மாதிரியெல்லாம் இவங்க அந்த பக்கமும் கூட்டணியில் இருக்காங்க, இந்த பக்கமும் கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்லி உங்கள் கூட்டணி கட்சிகள் உங்கள் மீது பிரச்சனையில் இருப்பாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் நடத்துகின்ற செஞ்சட்டை பேரணிக்கு இவங்க கட்சியில் இவங்களுடைய அரசில் அனுமதி கொடுக்கப்படவில்லை, ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இன்னமும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 2006 மைனாரிட்டி அரசு இருந்துச்சு. 93 சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் திமுகவுக்கு இருந்தாங்க, ஆனால் அவங்க ஆதரிச்சாங்க. அது மாதிரி இவர்களுடைய கூட்டணியில் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இவங்க கூட்டணி இருக்கு. வயநாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிற்குது. அதே கம்யூனிஸ்ட் வெளியூரில் போய் அவங்க தான் பிரதமர், ராகுல் காந்தி தான் பிரதமருங்கிறாங்க. ஆனால் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி தவறான நபர், அவருக்கு ஓட்டு போடாதீங்க. இப்படி முரண்பாடுகளுடைய மொத்த உருவமாக காங்கிரஸ் கூட்டணி இருந்து கொண்டிருக்கு. ஓகே, நன்றி சார். ராமன் சார், எப்படி இருக்கு சார் 2026 அந்த கூட்டணி கணக்கு? கண்டிப்பாக திமுக ஆட்சி வராதுங்க. காரணம் என்ன, நீங்கள் நல்லா பாருங்கள், 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு மக்களை பல்வேறு விவரங்களில் குழப்புறாங்க. அவங்கள நிம்மதி இழக்க வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், அண்ணா என்றால் பொது வார்த்தை, அம்மா என்றால் பொது வார்த்தை, அப்பா என்றால் யாராவது பொது வார்த்தை ஏற்றுக்குவாங்களா?
எப்படி பச்சை 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 என்னை தமிழ்நாட்டில் எங்கு சென்றாலும் அப்பா 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 என்று என்னை கூறுகின்றார்கள் சொல்றே. அப்பா அப்பா என்று சொல்லக்கூடிய நீங்கள் அரசு மருத்துவருடைய உங்கள் தந்தையார் போட்ட அரசாணை 354 இன்று வரையிலும் நிறைவேற்றவில்லையே. அப்ப நீங்க எதை ஏமாத்துறீங்க, எது உண்மையை சொல்றீங்க, எது பொய்யை சொல்றீங்க? மக்களை குழப்புகின்றார்கள், குழம்பி போய் இருக்கின்றார்கள். இத்தகைய நிலைப்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி 2026 திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நன்றி நன்றி. மஞ்சுளா மேடம், திமுகவோட அந்த விரோத போக்கான செயல்பாடுனால தான் இப்ப கூட்டணி கட்சிகள் குரல் கொடுக்கறாங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. எப்பவுமே ஒரு கூட்டணிக்குள்ள சில கருத்து பகிர்வு அப்படின்றது வந்து இருக்கும். அதே மாதிரி 12 மணி நேரம் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. கருத்துக்கள் இருக்கலாம், ஆனா கூட்டணி கட்சிகளோட கருத்துக்களை வந்து திமுக காது கொடுத்து கேட்கறதே இல்ல அப்படிங்கறதா நீங்க குற்றச்சாட்டு. உதாரணத்துக்கு 12 மணி நேரம் வேலை அப்படின்றது கம்யூனிஸ்ட் எல்லாம் நடத்திய அந்த போராட்டத்தின் பிறகு இப்ப 8 மணி நேரமா மாறிடுச்சு இல்லையா? அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கவே இல்ல அப்படின்னா இல்ல, நான் ஒரே ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். குரல் கொடுக்காத ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இப்ப திமுக கூட்டணியில் இருக்கனால எங்களுக்கு ஒரு மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க முடியல, இது எங்க நாளைக்கு மக்கள் அதிருப்தியை உண்டாக்கிருமோ அப்படின்னு தான் இப்ப கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. சரி, இல்ல அந்த மாதிரி இருந்திருந்தா இந்த இதுக்கெல்லாம் கூட அவங்க குரல் கொடுக்காம அப்படியே அவங்க இருக்கக்கூடியதை வந்து அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி இல்ல, அவங்க வந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை வந்துட்டு இன்னும் மீடியாவை வந்துட்டு இன்னும் நல்லா வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்றது நம்ம பேசிட்டு தானே இருக்கிறோம். இப்ப தாவேகாவோட கூட்டணியில போறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப முதல்வர் வேட்பாளர் யார், அந்த முதல்வர் வேட்பாளருக்காக போகக்கூடிய கூட்டணி வந்துட்டு வேலை பார்க்குமா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள்லாம் இருக்கு. அதனால கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அதிருப்தி அப்படின்னு வந்திருந்தா முதுகெலும்போடு இருக்கக்கூடிய திருமாவளவன் ஆகட்டும் அல்லது ரொம்ப சுயமரியாதையோடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியாகட்டும் பல்வேறு கட்சிகள் ஆகட்டும் அதை விட்டு இந்நேரம் வெளியில வந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி ஏதோ ஒரு பிணைப்பு அப்படின்றது வந்து தொடர் சங்கிலியாக அங்க இருக்கு அப்படின்றத நான் நன்றி. மகேந்திரன் சார், உங்களோட இறுதி கருத்து மிக சுருக்கமா சார். அதாவது அவர்தான் முதல்ல சொல்லிட்டாரு விஜய், தாவேகால நீங்க கூட்டணிக்கு வந்தாக்கா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நோக்கி தான் இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க போறாங்க. முதல்ல இவங்க ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதுக்கு பண்ணாங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் என்ன சொன்னாரு, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப ஓட்டு திருட்டுன்ட்டு ஒரு புது கதையை கொண்டு வராங்க. இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சியில இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னது அனைத்தும் நிறைவேற்றவில்லைன்னு ஓப்பனா தானே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? இன்னைக்கு வந்து இது காமராஜருக்கு நாங்கெல்லாம் ஏசி எல்லாம் போட்டு குத்தோம்னு சொன்னாங்க. அதுக்கு கூட வாய் மூடி தானே மௌனமா இருந்தாங்க. இன்னைக்கு தானே அவங்க வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு போக போக இவர்களுடைய பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும், கூட்டணியில் விரிசல்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் எல்லா விவாதம் நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கூட்டணியில் பிளவு ஏற்படும் என்பதை தெரிவித்து ஓகே, பொறுத்து வந்து பார்க்கலாம் 2026 கூட்டணி கணக்குகள் எப்படி இருக்கு அப்படின்னு. நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நேரில் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.